ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சப்பாத்தியை எப்படி ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் கட் பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு அதுக்காக நம்ம கொஞ்சோண்டு மாவு எடுத்துக்கலாம். நீங்கள் சப்பாத்தி மாவு எடுத்து நல்லா கையை விட்டு அழுத்தம் கொடுத்து பிசைகிறதுனால தான் நம்மளுக்கு வந்து சப்பாத்தி வந்து நல்லா சாஃப்டாக வரும். நீங்கள் அதை ஃபஸ்ட்டு பிசைஞ்சா கூட நம்ம அடுத்தது வந்து உருண்டை பிடிப்போம் இல்லையா, அப்போ வந்து நல்லா ப்ரெஷர் கொடுத்து பிசையணும். நீங்கள் பிசையும் போது என்ன ஆகும்னா அந்த மாவு வந்து ஒயிட் கலராக மாறிடும். மாறினதுக்கப்புறமா இப்போ நம்ம இப்படி ரவுண்ட் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அப்பயும் பாருங்கள் என்னோடய கையை நல்லா ஃபாஸ்ட்டாக வந்து அழுத்தம் கொடுக்கும்போது தான் நம்மளுக்கு சப்பாத்தி வந்து அந்த சுருக்கம் இல்லாமல் நல்லா ரவுண்டாக வரும். ஓகேவா? இப்போ பாருங்கள், இது வந்து எவ்வளோ ஒயிட்டாக இருக்குது பாருங்கள். இந்த பழைய மாவு வந்து என்ன கலரில் இருக்குது, இது என்ன கலரில் இருக்குது, உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியுதா? இந்த மாதிரி பண்ணணும். இப்போ இதுதான் சப்பாத்தி வந்து கரெக்டாக உருட்டுறதுக்கான வழி. அதுக்கப்புறமா நம்ம வந்து இதை வந்து மாவில் நல்லா பிசைச்சிக்கலாம். இந்த மாவு நிறைய போடுறதுனால ஒன்றுமே தப்பு கிடையாது. இப்போ ஃபஸ்ட்டு இதை ரவுண்ட் ஷேப்புக்கு உருட்டி எடுத்துக்கலாம். பாருங்கள், நீங்கள் ஓரளவுக்கு ரவுண்டுக்கு உருட்டிட்டு கூட இப்படி கையை வச்சு பண்ணிங்கன்னா அது கரெக்டாக ரவுண்ட் ஆகிடும். இப்படி நீட்டி விட்டுக்கோங்க. அப்படி இல்லைன்னா ஏதாவது ஒரு டிஃபன் பாக்ஸ் மூடி வச்சு கட் பண்ணிக்கலாம் ரவுண்ட் ஷேப்புக்கு. ஓகேங்களா? இப்படி கட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு நம்ம ஒரு கத்தி எடுத்துகிட்டு என்ன பண்ணணும்னா, இதை வந்து ப்ளஸ் சிம்பிளுக்கு வந்து வெட்டிக்கணும். 4 சைடு ஒரு கோடு போட்டுருங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி ப்ளஸ் சிம்பிளுக்கு கட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு இந்த ஆஃப் இருக்கு இல்லையா, இந்த ஆஃபில் வந்து இப்படி கோடு போட்டுக்கோங்க. ஓகே, 5 கோடு போட்டிருக்கேன் நான். இந்த ஆஃபை இந்த பக்கமாக உங்கள் பக்கமாக போட்டுக்கணும். அதுக்கு ஆப்போசிட் ஆஃபை இந்த பக்கமாக போட்டுக்கணும். 4, 5 இந்த பக்கம் எத்தனை கோடு போடுறீங்களோ அதே கோடு தான் அத்தனை பக்கமும் அந்த பக்கமாக போகணும். ஓகேவா? இப்போது ஏதாவது ஒரு நீங்கள் உங்களுக்கு பிடிச்சதை வச்சுக்கலாம். நான் வந்து சும்மா உங்களுக்கு காட்டுறதுக்காக இது வைக்கிறேன். ஏதாவது சர்க்கரை அந்த மாதிரி, இல்லை நீங்கள் சைடிஷ் எது வேணாலும் வச்சுக்கலாம். வச்சுட்டு இந்த ஆஃபில் தான் வைக்கணும். சைடிஷை வச்சுட்டு இந்த ஆஃப் எடுத்து அப்படியே மூடிடுங்க. இதில் மூடிட்டு இப்படி 2 கையை கொடுத்து நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஈரமாவு தானே, அது நல்லாவே லாக் ஆகிடும். ஓகேங்களா? இந்த மாதிரி பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு இதை எடுத்து இது மேலே போட்டு ஒரே லைட்டாக ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இதை எடுத்து இது மேலே இப்படி வச்சுக்கோங்க. நல்லா இழுத்து விட்டால் கரெக்டாக வந்துடும். அதுக்கப்புறம் வந்து இது ஜிக்ஸாக்காக நம்ம இப்படி கரெக்டாக பக்கத்தில் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இது மாதிரி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இப்போ பாருங்கள், சூப்பரான ஷேப்பில் ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் வந்து பூரியாகவும் சுட்டு எடுத்துக்கலாம், சப்பாத்தி மாதிரியும் போட்டுக்கலாம். இந்த ஃபோல்டர்ஸ் எல்லாம் கரெக்டாக அப்படி பண்ணி விட்ருங்க. ஓகே, இப்போ இதை இப்படி திருப்பிட்டு இப்படி கொஞ்சம் லைட்டாக இழுத்து விட்டுக்கோங்க. இது இப்படியும் போட்டு சுடலாம், இல்லைன்னா இப்படி இழுத்து விட்டுட்டு நல்லா இழுத்துக்கோங்க. இந்த பக்கம் இழுத்துக்கோங்க. அப்படி நம்ம இப்படி கூட செய்யலாம்.